பிரேக் டவுன் சீரிஸில் அடுத்து நம்ம பார்க்க போகிற படம் வாண்டா விஷன் எபிசோட் 6. ஸோ சீரிஸை கொஞ்சம் கொஞ்சமாக பார்த்தீங்கன்னா நம்ம முடிச்சுக்கிட்டு இருக்கோம். இன்றைக்கி இந்த சீரிஸோட 6 எபிசோட் பிரேக் டவுன் பார்த்துடலாமா? வாய்ஸில் கொஞ்சம் வித்தியாசம் தான், சாரி, லைட்டாக கொஞ்சம் தொண்டை கட்டியிருக்கு. அடுத்த வீடியோ வந்து கரெக்டாக போட்டுடலாம். இந்த எபிசோட் ஸ்டார்டிங்கில் எடுத்துக்கிட்டிங்கன்னா நம்ம பில்லியை தான் காட்டுறாங்க. பில்லி பார்த்தீங்கன்னா விக்கன் காமிக்கில் இருக்க எக்ஸாக்ட் சேம் காஸ்டியூமை தான் இங்கேயுமே போட்டுட்ருக்கான். பில்லி மட்டும் கிடையாது, மற்ற எல்லாருமே எடுத்துக்கோங்களேன். வாண்டா விஷன், நம்ம குயிக் சிலர் எல்லாருமே எடுத்துக்கிட்டிங்கன்னா அவங்களோட காமிக் அக்யூரேட் காஸ்டியூமை தான் போட்டுக்கிட்டு இருக்காங்க. அண்ட் இந்த எபிசோடில் தான் அவங்க 2 பேரோட பவரையுமே காட்டியிருக்காங்க. பில்லி இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா வெளியே இருக்கிற ஆடியன்ஸை பார்த்து பேசிகிட்டு இருக்கான். நம்மளை தான் பார்க்குறான். ஆனால் அவனுக்கு நாம் ஆடியன்ஸ் கிடையாது, அந்த ஹெக்ஸுக்கு வெளியே இருக்கிற அந்த ஸ்வாட் ஏஜென்ட்ஸ் தான் அவனுக்கு ஆடியன்ஸ். ஸோ அவங்கள பார்த்து அவன் பேசிக்கிட்டு இருக்கான். டெட்பூல் மாதிரி பார்த்தீங்கன்னா அவனால் 4th வாலில் பிரேக் பண்ண முடியாது. பட் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா சும்மா ஆடியன்ஸை பார்த்து பேசுகிற மாதிரி காட்டியிருந்திருக்காங்க. அண்ட் ஸ்டார்டிங் கிடைச்சா எடுத்துக்கிட்டிங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு அனிமேஷன் பார்ட் ஸ்டைலில் தான் ஓடிக்கிட்டு இருக்கு. ஒரு அனிமேஷன் இன்ட்ரோ கொடுத்தா எப்படி இருக்கும், கார்ட்டூன் சீரிஸ் இன்ட்ரோ இருக்குல்ல, அந்த மாதிரி ஓடிக்கிட்டு இருக்கு. அப்படி ஓடி முடிக்கும் போது பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்பீடு பயங்கரமாக ஓடிட்டு இருக்கோம். டாமி அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா கேமரா பிடிச்சிக்கிட்டு இருக்கான். எல்லாரையுமே பார்த்தீங்கன்னா டக்குன்னு ஓடி பிடிக்கிறான். கேமரா ஃபாஸ்ட் ஃபார்வர்டில் மூவ் ஆகுதுன்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கிடையாது. இந்த இடத்துல நம்ம பில்லி தான் டாமி தான் ஓடி அதை எடுத்துக்கிட்டு இருக்கான். ஏன்னா அந்தளவுக்கு அவன் ஸ்பீடுன்றதை கரெக்டாக இந்த சீனில் காட்டியிருக்காங்க. அண்ட் அவனோட ஸ்பீடு இந்த இடத்துல நிறைய இடத்துல காட்டியிருந்திருப்பாங்க. இந்த ஷோலேயே அவங்க நம்ம தூங்கிட்டு இருக்கிற குயிக் சில்வர் எழுப்புற மாதிரி காட்டியிருப்பாங்க. டெக்னிக்கலாக அது குயிக் சில்வர் கிடையாது. இந்த ஷோ ரிலீஸ் ஆகும்போது பார்த்தீங்கன்னா அதுதான் மெஃபிஸ்டோ வந்துட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி ஏகப்பட்ட ரூமர்ஸ் போயிட்டு இருந்துச்சு. பட் அந்த மெஃபிஸ்டோலாம் கிடையாது ஆக்சுவலி. அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா வாண்டா ஒரு ட்ரெஸ்ஸை போட்டு வந்து நிற்பா. இந்த காஸ்டியூம் ஹாலோவின் நடந்துட்டு இருக்குல்ல, ஸோ ஹாலோவின் காஸ்டியூம்ஸ் எல்லாம் போட்டிருக்காங்க. வாண்டா போட்டு வந்திருக்கிறது எக்ஸாக்ட்லி காமிக் அக்யூரேட் நம்ம வாண்டாவோட சூட் தான், ஸ்கார்லெட் விச் சூட். அதையும் இந்த இடத்துல காமிச்சிருக்காங்க. அதை பார்த்தீங்கன்னா சொக்கோவியன் ஃபார்ச்சூன் டெல்லர் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா விஷயமே அவரோட காமிக்கு ட்ரெஸ்ஸை போட்டு வந்துருப்பாங்க. நம்ம குயிக் சில்வர் கூட பார்த்தீங்கன்னா டிராஃபிக் லைட் மாதிரி இருக்குன்னு கலாச்சிருப்பாப்பில். ஆமாங்க, பார்க்க லைட்டாக டிராஃபிக் லைட் மாதிரி தான் இருக்குது. அண்ட் குயிக் சில்வர் பார்த்தீங்கன்னா அவரோட காமிக் கிரெடிட் சூட்டை போட்டு வந்திருப்பாரு. ஸோ எல்லாருமே அவங்க ட்ரெஸ்ஸில் பர்ஃபெக்டாக இருப்பாங்க. அண்ட் அங்கேருந்து தான் பார்த்தீங்கன்னா விஷனுக்கு ஆல்ரெடி டவுட் வந்துருக்குல்ல. ஸோ விஷன் பார்த்தீங்கன்னா அந்த இடத்த விட்டு வெளியே போய் இங்கே என்ன தான் நடக்குதுன்றதை பார்த்தீங்கன்னா தேடி பார்த்துட்டு இருப்பாரு. இவங்க எல்லாருமே வீட்டில் இருந்துட்டு இருப்பாங்க. அந்த டைமில் நம்ம குயிக் சில்வர் பார்த்தீங்கன்னா வாண்டா கிட்ட பார்த்து கேட்பாப்பில் நம்மளோட பழைய ஹாலோவின் இதை ஞாபகம் இருக்கா அப்படின்னு. அந்த டைமில் பார்த்தீங்கன்னா நம்ம பியட்ரோ கிட்டத்தட்ட பார்க்குறதுக்கு நிக் ஃபியூரி மாதிரி தான் வேஷம் போட்டுட்டு இருப்பாரு. அது நிக் ஃபியூரியாக இருக்க வாய்ப்பு இல்லை, மேபி ஹை பட்ச் போட்டிருக்காரு. ஆனால் நிக் ஃபியூரி இருக்கிறதுக்கு சான்ஸ் இல்லைங்க. ஏன்னா அந்த டைமில் நிக் ஃபியூரியெல்லாம் அவ்வளோ ஃபேமஸ்லாம் கிடையாது. அவங்க ஜஸ்ட் ஒரு சாதாரண ஷீல்டு ஏஜென்ட்ஸாக தான் இருந்திருக்காங்க. அண்ட் பியட்ரோட லெஃப்ட் ஹேண்டில் பார்த்தீங்கன்னா மாம்ன்ற ஒரு டேட்டோக்குன்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க, காட்டியிருந்திருப்பாங்க. மாம் டேட்டோன்றது ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா இதை பார்த்துட்டு நிறைய பேர் அவங்களுக்கு அம்மா மேலே ரொம்ப பாசம் இருக்கும், அதனால் குத்திருப்பாரு. அதை பியட்ரோ கேரக்டர் கூட கனெக்ட் பண்ணிக்கிட்டாங்க. இல்லை அடுத்து வர போகிற மல்டிவர்ஸ் ஆஃப் மேட்னஸ்க்கு இது ஒரு சின்ன எக்ஸாம்பிளாக இருக்குமோ அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருந்தாங்க. ஆக்சுவலி அது உண்மை கிடையாது. ஏன்னா அது பார்த்தீங்கன்னா ரியல் லைஃப்லேயே வந்துட்டு அந்த ஆக்டர் கையில் இவான் பீட்டர்ஸ் ரியல் லைஃப்லேயே அந்த டேட்டோவை கையில் குத்திட்டு இருக்காரு. அதே தான் இங்கேயுமே காமிச்சிருக்காங்க. அண்ட் அந்த பக்கம் வெளியே ஸ்வாட்ல நடக்குன்ற மாதிரி காட்டியிருந்திருக்காங்க. ஹேவர்ட் பார்த்தீங்கன்னா நம்ம வாண்டாவே எப்படியாச்சும் வந்துட்டு இதை அழிக்கணும், இந்த ஹெக்ஸ் அடிச்சுட்டு அவளை வெளியே கூட்டு வரணும் அப்படின்ற மாதிரி தான் முயற்சி பண்ணிட்டு இருக்காரு. அதுக்காக அவர் கூட இந்த ஏஜென்ட்ஸான டாசி அப்புறம் நம்ம மோனிகா 3 பேரையும் பார்த்தீங்கன்னா கரெஸ்ட் பண்ண சொல்கிறாங்க. அவங்களுமே வெளியே போயிடுறாங்க. அந்த இடத்துல பிளானை சேஞ்ச் பண்ணி நம்ம மோனிகாவும் பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கிற ஸ்வாட் ஏஜென்ட்ஸ் அடிச்சு போட்டு எப்படியும் அங்கே எஸ்கேப் ஆகிருந்திருப்பாங்க. மோனிகா தனக்கு தெரிஞ்ச வெளியாள் யூஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா அங்கேருந்து வெளியே வர இதுக்குள்ளே போகிறதுக்கான வேறு ஒரு ஏற்பாடை செஞ்சு வச்சுருப்பாங்க. அண்ட் இதில் போய் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட பேர் ஹாலோவின் காஸ்டியூம் போட்டிருப்பாங்க. எல்லாருமே வழக்கமாக போடுற காஸ்டியூம்ஸ் மாதிரி தான் போட்டுருந்துருப்பாங்க. இந்த காஸ்டியூம் மட்டும் தாங்க என்னால் அடையாளம் கண்டுபிடிக்க முடிஞ்சிச்சு. இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா நம்ம ஜேசன் தாங்க, ஜேசன் மாஸ்க்கு. ஆனால் போட்டிருக்கிறது ஜேசன் மாஸ்க்கு, ட்ரெஸ்ஸு போட்டிருக்கிறது ஃப்ரைடே 13 ஃப்ரெடியோடது, போட்டிருக்க ட்ரெஸ் ஃப்ரெடி, மாஸ்க் ஜேசனோடது. ஸோ ரெடி கலந்து வச்சுருந்துருக்காங்க. அண்ட் அதில் பார்த்தீங்கன்னா இன்னொரு டைலாகவே மென்ஷன் பண்ணுவாங்க. கிக்காஸ்ன்ற வார்த்தையை மென்ஷன் பண்ணுவாங்க. கிக்காஸ்ன்றது என்னடா அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த படத்தில் தான் பார்த்தீங்கன்னா நம்ம 2 குயிக் சில்வர் நடிச்சிருப்பாங்க. ஆரன் டேலர் ஜான்சன், இவான் பீட்டர்ஸ் 2 பேருமே அந்த படத்தில் நடிச்சிருப்பாங்க. ஒரு நாள் அதை கேர்ஃபுல் பண்ணுறாங்களோ பாசிபிளி வாய்ப்பு இருக்குது. அண்ட் இங்கே இருக்கிறது பார்த்தீங்கன்னா நம்ம ஹேர்ப் ஃப்ராங்கன்ஸ்டைன் வேஷம் போட்டிருக்காரு. இப்போ தான் கிரேச்சர் கமாண்டர்ஸில் ஆல்ரெடி ஃப்ராங்கன்ஸ்டைனை பார்த்துருக்கோம். இங்கேயுமே ஒரு ஃப்ராங்கன்ஸ்டைன். அண்ட் அவருமே கேட்குறாரு இங்கெல்லாம் கரெக்டாக இருக்கா அப்படின்ற மாதிரி. போன எபிசோடில் ஆகத்தா கேட்ட மாதிரி இவரும் இங்கே கேட்குறாரு. ஃப்ராங்கன்ஸ்டைன் இங்கே இருக்காப்புல. அப்போ இவரோட பிரைட் எங்கே இந்த இடத்துல வைப்பாங்களே, மேபி இதே இடத்துக்குள்ள வேற எங்கேயாவது அவங்க ஒழிஞ்சிக்கிட்டு இருக்கலாம். நம்ம விஷயமே பார்த்தீங்கன்னா டவுட்டில் இந்த ஊரை சுற்றி செக் பண்ணிக்கிட்டு இருக்காரு. அப்படி அவர் பார்க்கும்போது ஊருக்கு சென்ட்ரலில் இருக்கும்போது எல்லாம் நல்லா இருக்கு. பட் ஊரை விட்டு ஓரமாக வர நிறைய வித்தியாசங்கள் இவருக்கு தெரிய ஆரம்பிக்குது. அண்ட் எல்லிஸ் அப்படின்றது தான் இந்த ஊரோட பார்டரே. வாண்டா கூட சீரியன் தான் பசங்கிட்ட சொல்லியிருப்பா எலிசை தாண்டி போகக்கூடாது அப்படின்னு. அண்ட் அங்கே பார்த்தீங்கன்னா ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் 2 பேர் இருப்பாங்க. ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபாக தான் இருக்கணும். அவங்க கிட்டத்தட்ட ஒரு டைம் லூப்பில் மாட்டின மாதிரி ஒரே காரியத்தை செஞ்சுக்கிட்டு இருப்பாங்க. அண்ட் அந்த பக்கம் விஷன் பார்த்தீங்கன்னா இங்கே எல்லா கோட்டுக்கிட்டே வந்துட்டான். அந்த டைமில் பார்த்தீங்கன்னா ஷோவில் ஒரு ஆடுமே வந்திருக்குல்ல, அந்த ஆடில் பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி யோ மேஜிக்ன்ற ஒரு ஆட் ஒன்று வந்திருக்கும். இது எதுக்காக வந்துச்சுன்னு தெரிலங்க. ஏன்னா போன எபிசோடில் வந்த ஆடெல்லாம் கூட ஒரு கனெக்டிவிட்டி இருந்துச்சு. இது எதுக்கு வந்துச்சுன்னே தெரில. ஸோ கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது.
அங்கே பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன பையனுக்கு ஒரு சுறா மீன் வந்து சாப்பாடு கொடுத்துட்டு போகுது. அந்த சாப்பாடை பிரிக்கிறதுக்குள்ளேயே அந்த பையனே அப்படியே பசியில் செத்து போயிடுறான். இது எதுக்காக காட்டிருக்காங்கன்னு தெரில. பாசிபிளி இது வாண்டாவை குறிக்குதோ. வாண்டா ரொம்ப நாளாக பார்த்தீங்கன்னா தனிமையிலேயே இருந்தது கடைசியில் ஒரு மாதிரி டிப்ரெஷன் ஸ்டேஜுக்கு போனால அதை காட்டுறாங்களோ. பாசிபிளி அதுவுமே வாய்ப்பு இருக்குது. பட் அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம வாண்டாவுக்கு இக்ஸலோரும் சேர்ந்து ஒரு படத்துக்குலாம் போயிட்டு வந்துருப்பாங்க. அந்த இடத்துல பின்னாடி பாருங்களேன், த பேரண்ட் ட்ராப் மேலே பார்த்தீங்கன்னா தி இன்க்ரெடிபிள்ஸ் அப்படின்னு போட்டிருக்கோம். தி இன்க்ரெடிபிள்ஸ் அப்படின்றது ஆல்ரெடி ஒரு படம் ரிலீஸ் ஆகிடவே பார்த்துருக்கலாம். அதுவுமே இதே மாதிரி சூப்பர் ஹீரோ ஃபேமிலி தான். அதுலேயுமே கூட எடுத்துக்கோங்களேன், அதுலேயுமே டேஷ் இருப்பான். இந்த பக்கம் டாமி இருக்கிற மாதிரி அங்கே டேஷ் இருப்பான். 2 பேருக்குமே ஸ்பீட் பவர் தான் இருக்கும். அண்ட் பவர்ஃபுல்லாக அப்பா அம்மா அதையுமே காட்டியிருந்திருக்காங்க. கீழே த பேரண்ட் ட்ராப் அப்படின்னு போட்டிருக்கோம். பேரண்ட்ஸ் இந்த ஊர் மொத்தத்தையுமே ட்ராப் பண்ணி வச்சிருக்க. நம்ம வாண்டா தானே இந்த மொத்த வெஸ்வியும் ட்ராப் பண்ணியிருக்கா. ஒரு வேளை அதை குறிக்கிறாங்களோ. பட் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நம்ம வாண்டா இந்த குயிக்ஸலோட நம்பவே இல்லை. ஸோ ஒரு வித்தியாசமான கண்பார்வையிலே அவரை பார்த்துக்கிட்டு இருக்கா. என்ன தான் நடக்குதுங்க அப்படின்ற மாதிரி ஒரு கன்ஃபியூஷன் அவளுக்கு வந்து தெரிஞ்சுக்கிட்டே இருக்கும். அண்ட் ஒரு சீனில் கூட பார்த்தீங்கன்னா நம்ம பேட்ரோ வந்துட்டு நைட் மேரை மென்ஷன் பண்ணியிருப்பாப்ல. நைட் மேர்ன்றது அப்சல்யூட்லி பார்த்தீங்கன்னா ஒன் ஆஃப் தி மார்வல் வில்லன். ஒரு வேளை அதை மென்ஷன் பண்ணுறாங்கன்னு நினச்சிங்கன்னா வாய்ப்பு இருக்குது. இந்த வார்த்தையை வச்செல்லாம் தியரி கிளம்பிட்டுருச்சு. இதில் நைட் மேர் வில்லனாக வரப்போறாரு, மெஃபிஸ்டோ வில்லனாக வரப்போறாரு அப்படின்ற மாதிரி. இந்த சீரிஸ் முழுக்கவே பார்த்தீங்கன்னா முடிகிற வரைக்கும் மெஃபிஸ்டோலேயே ஓட்டிட்டாங்க. எனக்கு தெரிஞ்ச அந்த மெஃபிஸ்டோவோட எதிர்பார்ப்பு தான் அந்த சீரிஸே எல்லாத்தையும் பார்க்க வச்சது. அண்ட் அதே சீனில் இன்னொரு டைலாக்குமே வரும், அன்லீஸ்ட் ஹெல் ஸ்பான்ஸ் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லியிருப்பாங்க. ஹெல் டீமன் ஸ்பான்னு மென்ஷன் பண்ணுறது வந்துட்டு அப்சல்யூட்லி அதுவும் மெஃபிஸ்டோ கொண்டு தான் கனெக்ட் ஆகுது. இல்லைனா நம்ம ஸ்பான் யூனிவர்ஸில் வர ஸ்பானை சொல்கிறாங்களோ, அதுவுமே வாய்ப்பு இருக்குது. அண்ட் ஊருக்கு ஒதுக்குப்புறமா போய் நம்ம விஷன் பார்த்தீங்கன்னா அந்த பக்கம் நம்ம ஆகத்தாவை மீட் பண்ணுவாப்பில். ஆகத்தாவுமே அதே மாதிரி சிலையாக இருந்துக்கிட்டு இருப்பா. அந்த இடத்துல தான் பார்த்தீங்கன்னா விஷன் அவனோட நெத்தியை கை வச்சு என்ன நடக்குது அப்படின்னு மாதிரி கேட்கும்போது, விஷன் நீ ஒரு அவஞ்சர்ற, நீனும் உயிரோட தான் இருக்கியா, பார்த்தா நீ இன்னும் சாவலையா அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா ஆகத்தா கேட்டிருப்பா. ஏன்னா அவள் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி அவளுக்கு ரியல் லைஃப் மெமரின்ற மாதிரி சொல்லியிருப்பா. ஆனால் அவன் என்ன சொல்கிறான் நம்ம எல்லாத்துக்கும் நல்லா தெரியும். அந்த இடத்துல விஷனுக்கே ஒரு டவுட் வருது, நம்ம உண்மையாக என்ன பண்ணிகிட்ருக்கோம் அப்படின்ற மாதிரி. பட் ஆகத்தா பார்த்தீங்கன்னா விஷனை ஆல்ரெடி அந்த இடத்துல செத்துட்டா தான் மென்ஷன் பண்ணுறா. அதே மாதிரி சைடில் இந்த பக்கம் தப்பிச்சு போன 3 பேருமே அந்த ஸ்வாடோட டேட்டா பேஸ் எல்லாத்தையுமே சர்ச் பண்ணிகிட்டு இருக்காங்க. அந்த இடத்துல தான் பார்த்தீங்கன்னா நம்ம விஷனோட உடம்புக்குள்ள இருக்கிற எனர்ஜி ரீடிங்ஸுமே அவங்க ட்ராக் பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஹேவார்ட் அப்படின்றது தெரிய வந்திருக்கு. அதே மாதிரி இன்னொரு ப்ராஜெக்ட்டுமே தெரியுது, ப்ராஜெக்ட் கேட்டராக்ட். ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா கேட்டராக்ட்ன்றாங்களே, ஒருவேளை அந்த டெசராக்டை மென்ஷன் பண்ணுறாங்களோ அப்படின்னு தான் நினச்சிக்கிட்டு இருந்தேன். அதே மாதிரி ஒரு பூனை தானே அந்த முழுங்கிருக்கோம், கேட் ப்ளஸ் கேட்டராக்ட் அப்படின்னு வச்சிருக்காங்களோ தான் நானும் நினச்சிக்கிட்டு இருந்தேன். ஒரு அதை போனே ரிசர்ச் பண்ணுறாங்களோ அப்படின்னு தான் யோசிச்சிருக்கேன். பட் அது உண்மை அது கிடையாது. கேட்டராக்டர் வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி நம்ம கண்ணு தான். ஸோ கண்ணில் புற உழுதுச்சு அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, எல்லாம் கண்ணில் பூ உழுதுருக்கு அப்படின்னு வாங்கல. ஒரு கொஞ்ச நாள் கழிச்சு பார்த்தீங்கன்னா வயசாயிட்டா கண்ணுக்கு முன்னாடி ஒரு லேயர் ஆஃப் ஸ்கின் ஃபார்ம் ஆயிரும். அதை தான் பார்த்தீங்கன்னா கேட்டராக்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இது டேரெக்டாக ஒயிட் விஷனை தான் குறிக்குது. ஒயிட் விஷன் ஃபுல்லாக வெள்ளையாக இருப்பார்ல, பாசிபிளி அதை தான் குறிக்கிறாங்க இந்த இடத்துல. அவங்களுமே அந்த இடத்துல தப்பிச்சு போயிடுறாங்க. அடுத்து நம்ம வாண்டாவும் பியட்ரோ உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கும்போது அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நம்ம பியட்ரோ கேட்குறாப்புல, இதெல்லாம் எப்படி நீ பண்ண, எப்படி இந்த குழந்தைங்களாம் அங்கே வரைச்சன்ற மாதிரி கேட்டிருப்பாங்க. ஐ மீன் பாருங்களேன், போட கடைசி நிறைய எபிசோட நம்ம குழந்தைங்கள பார்த்துருக்க மாட்டோம். ஆனால் இந்த எபிசோடில் நிறையவே குழந்தைங்களாம் இருக்காங்க. பாசிபிளி வாண்டா இங்கேருந்தோ குழந்தைங்கள கூட்டிகிட்டு வந்திருக்கா போட்டிருக்கு. அண்ட் விஷயமே அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா இந்த ஹெக்ஸை விட்டு வெளியே வந்து துடிச்சிக்கிட்டு இருப்பாரு. மனுஷன் கொஞ்சம் கொஞ்சமாக பேர்ந்துக்கிட்டு இருப்பாரு. ஆனால் அவரோட பையன் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு அதை சென்ஸ் பண்ணுற மாதிரி காட்டியிருப்பாங்க. லைக் டாமி தான் அதை ஃபஸ்ட்டு சென்ஸ் பண்ணியிருப்பான். டாமி இல்லை சாரி, பில்லி தான் அதை ஃபஸ்ட்டு சென்ஸ் பண்ணியிருப்பான். அண்ட் சைடில் பார்த்தீங்கன்னா பியட்ரோ ஒரு டைலாக் சொல்லுவான், உன் ஹஸ்பண்ட் தான் ஏற்கனவே செத்துட்டானே, அவன் இப்படி 2 டைம்ஸ் ஆவான் அப்படின்ற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்கா. காண்டில் அவனை தூக்கி அடிச்சுட்டு அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா அப்படியே அந்த ஹெக்ஸை மொத்தமாக பார்த்தீங்கன்னா வாண்டா எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்டு இருக்கா. போன டைம் 5 மைல் ரேடியஸ் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. இந்த டைம் எத்தனை மைல் ரேடியஸ் எக்ஸ்பேண்ட் ஆயிருக்குன்னு தெரில. பட் அது எக்ஸ்பேண்ட் ஆனதில் நம்ம ஸ்வாட் ஏஜென்ட்ஸ் அத்தனை பேருமே பார்த்தீங்கன்னா சர்க்கஸாகவும் ஜோக்கர்ஸாகவும் மாறிடுவாங்க. ஒருவேளை வாண்டா இவனுங்களெல்லாம் ஜோக்கர்ஸாக தான் பார்க்குறாளோ. அதனாலே பார்த்தீங்கன்னா எல்லாருமே ஒரு ஜோக்கர் மாதிரியும் அப்படியே பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்வாடட் பேஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா சர்க்கஸ் கூடார மாதிரியுமே மாறிடும். அங்கேருந்து மோனிகாவும் எப்படி எஸ்கேப் ஆயிடுவாங்க, டார்சி மாட்டிக்குவா. ஸ்வாடன்ஸில் கூடமே ஏவோட அவங்க கூட சேர்ந்து சில பேர் எஸ்கேப் ஆயிடுவாங்க. அண்ட் இது எக்ஸ்பேரோட பார்த்தீங்கன்னா அதோட இந்த எபிசோடுமே முடியுது. ஸோ வாண்டாவோட பவர் இந்த இடத்துல நல்லாவே காட்டியிருந்திருக்கு. விஷயம் பார்த்தீங்கன்னா எப்படி எஸ்கேப் ஆகிட்டாப்ல. அந்த சீஸில் அங்கங்கே வச்ச ஒரு சின்ன சின்ன ரெஃபரன்ஸ் நல்லா இருக்குங்க. லைக் அப்புறம் த இன்க்ரெடிபிள்ஸ், அப்புறம் இந்த ஃப்ராங்கன்ஸ்டைன், அப்புறம் இந்த ஜேசன் வந்து ஃப்ரெடி, அப்புறம் அடுத்த எபிசோடுக்கான லீடு அந்த கேட்டராக்ட்ன்றதெல்லாம் அந்த சீன்ஸ்லாம் கொஞ்சம் நல்லா இருந்துச்சு. அதெல்லாம் வந்து இந்த எபிசோட கொஞ்சம் வித்தியாசமாகவே இருக்குது. ஏன்னா இந்த டைம் நம்ம பார்க்கும்போது புதுசாக கண்டுபிடிக்க முடியல. அண்ட் இப்போ வர ப்ராஜெக்ட்ஸ்க்கெலாம் கூட சில விஷய கனெக்டிவிட்டி இங்கேயே இருக்குது. ஓகே அவள் தான் நான் சொல்ல வந்தது. நிறைய விஷயம் மிஸ் பண்ணால் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்குற வரைக்கும் பை பாய்.